ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்காங்க. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். உப்பு போட்டாச்சு. நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் போட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பிங்க் கலர் போயிட்டு நல்லா ஒயிட் கலர் வந்திருக்கு. இதில் வந்துட்டு மிளகா பொடி ஒரு பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு தனியா போட்டேங்க. ஒரு 3 ஸ்பூன் அவ்வளோ தனியா போட்டுக்கிட்டேன். இதில் மசாலா வந்துட்டு பட்டை, லவங்கம், கடல் பாசி, ஏலக்காய், ஸ்டார் அனாசி பூ, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜாவத்திரி போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக அதை போட்டு நல்லா மிக்ஸி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு தேங்காய் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோ தேங்காய், பாதாம், காஜு எடுத்துருக்கேங்க. இது நம்ம இஷ்டங்க, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாம் கிரைண்ட் பண்ணியாச்சு. அந்த பவுட்ரு வந்துட்டு ஒரு 3 கரண்டி அளவுக்கு இந்த சிக்கனில் போட்டுக்கிறேன். இது ரொம்பவும் மனமும் நல்லா இருக்கும், சுவையும் நல்லா இருக்குங்க. காஜு பாதாம் போட்டிருக்கோம் இல்லையா, கிரேவி சூப்பர் ஸ்ட்ரக்சராக வரும். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம காஜு போட்டிருக்கிறதுல அடி பிடிக்குங்க சீக்கிரமாக. அது என்னென்னா நம்ம கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தை வச்சு இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுவையாகவும் வரும். கொஞ்சம் அடி பிடிச்சி தீஞ்சிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே போயிடுங்க கிரேவிக்கு. அதனால கொஞ்சமாக அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தை வச்சு இது மாதிரி விஷயம் பண்ணும்போது பண்ணிக்கணுங்க. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை மாதிரி செஞ்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும். எப்படி பண்ணாலும் நல்லா இருக்குங்க. நான் வந்துட்டு மீடியமாக வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடுறதுனால சுவையும் நல்லா இருக்கும், ப்ளஸ் அது மணமாகவும் இருக்கும். கொஞ்சம் அது ஒரு தனி சுவையை கொடுக்கும் பச்சை மிளகா. மூடி வச்சாச்சுங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி கலரிட்டு திரும்பவும் மூடி போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் திக்கு கிரேவி வர வரைக்கும் மூடி போட்டுக்கலாம்.
நல்லா இது மாதிரி திக்காக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான கிரேவி, மணமும் ரொம்ப நல்லா இருக்குது. மசாலாலாம் நம்ம ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போட்டோம் இல்லையா, அது கிரேவியில் போயிட்டு நல்லா வெந்துட்டு ரொம்ப மணமாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் சிக்கனும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. என்னென்னா அது வந்துட்டு மேலே அந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம போட்ட எண்ணெய்லாம் ஒரு இதுவாக மேலே வரணுங்க. அதனால் சிம்மிலே வச்சுட்டு மூடி போட்டு செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் விட்டு வரும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். சிம்மில் வச்சிடணுங்க. இப்போ ஏதோ நமக்கு வந்துட்டு அது ஸ்டவ் எரியணுன்றது ஒரு இதுதாங்க. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பண்ணிக்கணும். ஃப்ளேமெல்லாம் அவசியம் இல்லை. இப்போது அந்த சூடு இருந்தால் போதும். இது மாதிரி சிம்மில் வச்சு செய்யும்போது நம்ம சாப்பாட்டில் போட்டு கலக்கி சாப்பிட்டாலும் ரொம்பவும் சுவையாக இருக்கும். சிக்கன் உள்ளெல்லாம் அந்த மசாலா பிடிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சிக்கன் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நம்ம ரசம் சாதத்தோட சைடில் வச்சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த சிக்கன் கிரேவியோடு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பார்த்துட்டு இருந்தாவே தண்ணி வருது இல்லையா, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.